ஏன்னா சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை என்பது எதன் மூலமாக முழுமை பெறும் அப்படின்னா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளும் பொழுதுதான் அது முழுமை பெறும். பட்டியல் சமுதாய மக்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் வாக்கு வங்கியில் இருப்பதன் காரணமாக தான் இன்னைக்கு கொஞ்ச நஞ்ச மரியாதை கூட அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக தான் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கூட, கொஞ்ச நஞ்ச ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, உதவிகள், அரசாங்க சப்போர்ட், இது கொஞ்ச நஞ்சமாச்சும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு இந்த மாதிரி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவங்க இல்லை அப்படின்னா அந்த கொஞ்சோண்டு இருக்கிற மரியாதையும் கூட கிடைக்காது. ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் திருமாவர்கள் என்ன பண்றாருன்னா, தொகுதிகளுடைய எண்ணிக்கையை ஒருவேளை அதிகரித்தாலும் கூட அந்த எல்லைகளை நீங்க பிரிக்கும் பொழுது பட்டியல் சமுதாய மக்கள், தலித் சமுதாய மக்கள் அவங்களை உடைக்கின்ற ஒரு சதித்திட்டத்தை எங்கேயும் பார்த்துவிடக் கூடாது, இதுலேயும் கூட நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள்